இன்ஜினியர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க. அவருக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு மேஸ்திரிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மேஸ்திரி வந்து வேலை பார்ப்பாரு. அவருக்கு சம்பளத்தோட அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கும் போயிரும். ஆனா இன்ஜினியர்னா அவர் வந்து வேலை பார்க்க மாட்டாரு. வந்து சூப்பர்வைசிங் மட்டும் தான் பண்ணுவாரு. அவருக்கு நீங்க தனியா சம்பளம் கொடுக்கணும் மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்ல இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அதிகமான காஸ்ட் உங்களுக்கு வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து மேஸ்திரிட்ட கொடுக்கலாம். ஆனால் மேஸ்திரிட்ட கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வந்து இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஒரு ஊக்கு சரிங்களா. நம்ம சிரப்ஸுக்கு ரிங்ஸ் வழி வந்துருமா, அந்த ரிங்ஸை வந்து வளைச்சிருக்காங்க. அது எப்படி வளைச்சிருக்காங்க அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 90 டிகிரிக்கு அந்த ரிங்ஸை வந்து வளைச்சிருக்காங்க. ஆனால் இப்படி வந்து வளைக்கக்கூடாது. அதிகமான ப்ரெஷரோ இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இது வந்து விரிஞ்சிரும் சரிங்களா. ஸோ விரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆக்ட் ஆகும். சின்ன ஒரு நிலநடுக்கம் வந்தால் கூட இந்த சிரப்ஸ் வந்து தாங்காது. அது எப்படி நம்ம வந்து வளைக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 135 டிகிரிக்கு வளைக்கணும். இது ஒரு சின்ன வேலை தான். ஆனா இதை வந்து ஒரு மேஸ்திரிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இதோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அதனாலதான் ஒரு இன்ஜினியரை வச்சு பண்றது நல்லதுன்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு வீடு கட்டணும், அது இன்ஜினியர்னாலே காஸ்ட்லி நினைக்கிங்க, அது இல்ல. நம்ம வெறும் 1900 இருந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரீமியமே 2200 தான். மார்க்கெட்ல இன்னைக்கு 2600க்கு போகக்கூடியது நம்ம 2200க்கும், 2200க்கு போகக்கூடியது நம்ம 1900க்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு எங்கனாலும் பண்ணலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வேற எதுவும் பிளானா இருக்கட்டும், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் எதா இருந்தாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.